அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்ப தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இந்த 2026 சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி கிரேட் 2க்காக நம்ம ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தோம். கிரண் கோச்சிங் சென்டர் சார்பா நம்ம ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் தான் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். இப்பயும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் தான் ஆல்ரெடி போயின்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப ஆன்லைன்ல வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதாவது ஒரு கனவு ஒரே தேர்வு அப்படின்ற டாபிக்கை வச்சு உங்களுக்கு நான் வந்து இப்ப ஆன்லைன்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் மீட் இல்லைன்னா ஜூம் மீட்ல வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாரத்துக்கு 3 கிளாஸ். அதோடைய ஃபுல் டீடைல் நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்பல்சரி நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இந்த 2025ல நம்ம எக்ஸாம் வந்து பேட்டர்ன் எல்லாம் மாறி போச்சு. இப்ப அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடி எல்லாமே நம்ம மாத்தி ஆகணும். கொஸ்டின் பேப்பரை எல்லாமே நம்ம மாத்தி ஆகணும். கொஞ்சம் நல்லா டெப்தா உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணா நம்ம இந்த வாட்டி இந்த 2026ல கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி இப்ப எஸ்ஐ எக்ஸாமுக்கும் பிசி எக்ஸாமுக்கும் ஒன்னும் ரிசல்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்குள்ள இந்த 2026ல கால் ஃபார் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டு இருந்தீங்க. கண்டிப்பா, ஏன்னா இப்ப வந்து கவர்மெண்ட் சைட்ல ஏன்னா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது நேரம் முடிச்சுட்டு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இப்ப அரசு மாறிடுச்சு. ஆனா இது வந்து இப்ப கோர்ட் கேஸ் நடந்திருக்கு. அப்ப அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் வேற அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும். இது கோர்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இப்ப வந்த கவர்மெண்ட் கண்டிப்பா, ஏன்னா இப்ப எல்லண்டோ விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா அவங்க வந்து வேகன்சி எடுக்க போறாங்க. இந்த இந்த இப்ப இவங்க கால்ஃபர் பண்ண போற வேகன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போகுது. பிசிக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்க போது நல்லா எதிர்பார்க்கலாம். எஸ்ஐக்கெல்லாம் 1000க்கு மேலதான் வேகன்சியே இப்ப கால்ஃபர் பண்ண போறாங்க. இந்த ஒரு வாய்ப்பை இந்த 2026 இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்றாதீங்க. எல்லாம் இந்த ஷார்ட் பீரியட்ல படிக்கிற அந்த மென்டாலிட்டியை முதல்ல எல்லாருமே அதை எரேஸ் பண்ணிருங்க. அது தேவையில்லாத ஒரு பழக்கம். நீங்க இந்த ஷார்ட் பீரியடுக்காக, ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருக்கிறீங்க. இப்ப நம்ம பேட்ச்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான். ஆனா நீங்க உங்களுடைய மென்டாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஷார்ட் பீரியட் தான். ஏன்னா உங்களை சொல்லி குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டியூட்டி ப்ரெஷர் அது மாதிரி இருக்கு. ஆனா அதை மீறி நாம என்ன பண்ணோம், ஒரு 3 ஹவர்ஸ் அதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப நல்லா டெஸ்ட் செய்யணும். இப்ப நம்ம டெஸ்ட் பேட்ச்ல எழுதுறவங்களே அதுதான் நான் அடிக்கடிக்கு வலியுறுத்தி சொல்றதே அதுதான். இவ எதிர்காலத்தை நோக்கி இப்போ ஒரு பயணம் பண்றீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு ஸ்ட்ரகிள் தடுங்களே இருக்கக்கூடாது. நீங்க அதுல இருந்து கரெக்டா படிப்படியா முன்னேறுங்க. கரெக்டா அந்த டார்கெட் அந்த டைமிங் வர்ற நேரத்துல ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க, கிளியரா முடிக்க போறீங்க. புரியுதுங்களா? அதனால அதுல இருந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்க வேணாம். அதே மாதிரி எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த 2025 எக்ஸாம் வந்து எஸ்ஐ எக்ஸாம் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா சார் கேக்குறீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதை ஓவராலா பப்ளிஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அரசாங்கத்துக்கான செலவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் எக்ஸாம் கேன்சல் பண்றதுக்கான ஒரு முறைகேடே இல்லை. ஒரு எக்ஸாம்ல வந்து முறைகேடு இருக்கணும். இப்ப நீட் எக்ஸாம் பாத்தீங்களா, நீட் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் பேப்பர் அங்கங்க அவுட் ஆயிடுச்சு. அதனால அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலா கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஆனா எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஒரு முறைகேடு எதுவும் கிடைக்கல. சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற நம்ம காரணத்தை கொடுத்தாலும் அரசாங்கம் இந்த எக்ஸாமுக்கு வந்து நாங்க அடுத்த எக்ஸாம்ல இருந்து அதை வந்து நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வசனம். அரசு மாறிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்ப வந்து கேஸ பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அந்த கேஸ் தான் இருக்கு. பிஎஸ்டிஎம் அந்த கிரேஸ் மார்க் கேஸ் தான் இருக்கு. இப்ப அது கூடிய விரைவில், ஏன்னா மே மாசம் லீவு, இப்ப ஜூன் மாசம் வந்துருச்சு. கண்டிப்பா இப்ப இயரிங் வந்து கோர்ட் எடுப்பாங்க. எடுத்து உடனே அதை சொல்லுவாங்க. ஆல்ரெடி என்னன்னா டிஎன்பிஎஸ்சிலே இந்த மெத்தட் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க ஒரு வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் தகுதி இழக்கிற மாதிரி சூழ்நிலை டிஎன்பிஎஸ்சில இருக்கு. அப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கோர்ட் தான் முடிவு பண்ணும். கோர்ட் முடிவு பண்ணிட்டு அது பார்க்கட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆனா வெளிப்படைத்தன்மையா இருக்கும். நாங்க அரசாங்கத்துக்கிட்ட நம்ம லெட்டரே வச்சிருக்கிறோம். டிஎன்யூஆர்பில வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு. சிலபஸே டோட்டலா சேஞ்சஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு சிலபஸ் தரீங்க அப்படின்னா அது முழுக்க எந்த சிலபஸ் எந்த பாடத்துல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்க போறீங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கரெக்டா கொடுங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. அதே மாதிரி நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் தர்றவங்க
எங்களுக்கு தகுதி தேர்வை விட மெயின் தேர்வுல 10 கொஸ்டின் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க 20 கொஸ்டினா வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம லெட்டரே வச்சிருக்கிறோம். சிஎம் செல்லுக்கு நம்ம லெட்டரே வச்சிருக்கோம். நம்ம கிரண் கோச்சிங் சென்டர் சார்பா நம்ம லெட்டரே வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறோம்னா, இங்கிலீஷ் அந்த 10 கொஸ்டின் இங்கிலீஷே தேவையில்லை அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா சிலபஸ் டோட்டலா சேஞ்சஸ் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா சைட்ல வந்து நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் சைட்ல பிஎன்எஸ் அதாவது லாவை கொண்டுவாங்க. அதாவது ஆல்ரெடி 5 வருஷம் ஒருத்தவங்க சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 45 வயசு வந்து நீங்க எலிஜிபிளுக்கு கொடுக்குறீங்க. 45 வயசு. அப்ப இந்த 45 வயசு இருக்கிறவங்க எப்படி பிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க? அவங்களால பிசிக்கல் எப்படி கண்டக்ட் பண்ண முடியும்? அதுக்கு நீங்க ஏஜை குறைச்சே இருக்கலாம். ஏஜை வைக்கவே தேவையில்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஓப்பனுக்கு என்ன ஏஜோ அதுவே டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு போயிடலாம். இப்ப 45 வயசு நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த 45 வயதை அவங்களால எப்படி ரோப் ஏற முடியும்? ரன்னிங் 1500 மீட்டர்ல நிறைய பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆகி வருவாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க. அப்ப அவங்களால ரோப் எப்படி ஏற முடியும்? லாங் ஜம்ப் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணும். அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ரெவென்யூ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி எக்ஸாமே கண்டக்ட் பண்றாங்க உள்ள. நீங்க அது மாதிரி கூட கண்டக்ட் பண்ணலாம். ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், டிபார்ட்மெண்ட் வந்து ஓபன் கூட சேர்க்காம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க தனியா ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு தனியா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஓபன் கூட போகக்குள்ள அப்ப பிசிக்கல் ட்ரைனிங் அனுப்பலாம். அதாவது எப்பயுமே ஒரு சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாங்க, அப்ப அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி அரசு சைடுக்கு நாம இதெல்லாம் வலியுறுத்தி இருக்கோம். கண்டிப்பா நீங்க இப்ப இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து கட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடலாம், நிறைய பண்ணுங்க. அதாவது நாம ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா அது அரசுடைய கவனத்துக்கு நாம பண்ணுவோம். அப்பதான் அந்த விஷயம் பரபரப்பா ஒரு வைரல் ஆனா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து என்ன பண்றாங்கன்னா அரசுடைய கவனம் வந்து அதை ரொம்ப மும்முரமா எடுக்கிறாங்க. சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆகும். அது மாதிரி இருந்தா மட்டும் தான் நல்லா எடுக்கிறாங்க. அதான் நாம சொன்னது என்னன்னா, டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணுங்க, லாவை கொண்டுவாங்க. ஏன்னா 6th இருந்து 12th வரைக்கும் அவங்களால படிக்கவே முடியாது. லாவை கொண்டுவாங்க. இவ்வளவு பணிச்சுமைக்கு நடுவுல அவங்க உட்காந்து 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்னும் அவ்வளவு பெருசெல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியல. எல்லாம் ஓப்பன் என்ன எடுக்கிறானோ அது ஈக்குவலா தான் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட் ஆஃப் வருது. வேற வழி இல்லை. அதாவது மேக்சிமம் எல்லாருக்கும் எம்எல் கிடைக்காது, கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். அதுல அவங்கவுங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் சைட்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன்னா பிசிக்கல் கம்பல்சரி இருக்கவே கூடாது. டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஏன் பிசிக்கல் கண்டக்ட் பண்றீங்க? அப்ப அவங்களுக்கு பிசிக்கலை கண்டக்ட் பண்ணி அதுக்கு நீங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே நீங்க ஒண்ணு வைக்கவே தேவையில்லை. 45 வயசு கொடுக்குறீங்க. அப்ப அந்த 45 வயசுல இருக்கிறவங்க எப்படி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு பிசிக்கலுக்கு அட்டன் பண்ணுவாங்க? இதை கொஞ்சம் தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு கொண்டு போங்க. சில சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் பேப்பர் எந்தெந்த பாடத்துல இருந்து நாங்க எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத கிளியரா சொல்லுங்க. இப்போ வரலாறுல இருந்து நான் ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன், ஜியாகிரபில இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன், சிவிக்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு நீங்க ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டு அதை வந்து நீங்க எப்பயுமே மாத்தக்கூடாது. அந்த ஆங்கிள் தான் நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டினே செட் பண்ணணும். அந்த 10 கேள்வி இங்கிலீஷ் எல்லாம் நீங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு எடுத்துட்டே போயிடலாம். அதெல்லாம் தேவையில்லாது. இது கூட இல்ல, ரெவென்யூ குரூப் 2ல மெயின்ஸ்ல தான் வைக்கிறாங்க. நீங்க இதுல வச்சிடறீங்க. இப்ப நாங்க இப்ப எஸ்ஐ பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் ஜிகே அதாவது சோசியல் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் இங்கிலீஷும் படிக்கணும், அப்ப எல்லா தமிழும் படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியோடைய ரொம்ப அதிகமா படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எதுனா இந்த டிஎன்யூஆர்பி எக்ஸாம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து சயின்ஸ் 5 கேள்வி தான், அதனால படிக்கவே தேவையில்லை. அவங்களுக்கு இங்கிலீஷ் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த இதுல போகணும், பிரிலிமினரில ஈஸியா பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் டிஎன்யூஆர்பி பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிசிக்கல் இருக்கு. அந்த பிசிக்கலுக்கு எவ்வளவு பேர் அதுல குவாலிஃபை அன்குவாலிஃபைட் ஆறவங்க தெரியுமா? ஏன்னா அவ்வளோ பிசிக்கலாலாம் அவ்வளோ கஷ்டம். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது இயல்பா பாடியிலே வந்துடும். இந்த நகரத்துல இருக்கிறவங்க அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு. எஸ்ஐ எக்ஸாமுக்கெல்லாம் இன்டர்வியூன்ற ஒரு இது தேவையில்லை. சென்ட்ரல் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே சில குரூப் பி கேட்டகரி வைஸுக்கு எல்லாருக்குமே நிறைய போஸ்டிங்ல வந்து இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க.
சப் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் இன்டர்வியூ வைக்க தேவையில்ல. அவங்களுக்கெல்லாம் அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் பிசிக்கல் கண்டக்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் டைரக்டா ஓவரால விட்டுறலாம். அந்த இன்டர்வியூன்றது ஒரு தேவையில்லாத அது ஒரு நடைமுறை. அதெல்லாம் நீங்க இப்போ இருக்கிற தமிழக அரசு கொஞ்சம் டிஎன்யூஆர்பில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணா எப்படி வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதை கண்டிப்பா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்ப இது வந்து நாம அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நம்ம சார்பா நாம முன்வைக்கிற கோரிக்கைகள். இத கண்டிப்பா எல்லாரும் இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இத நல்லா வைரல் பண்ணணும். எல்லாருமே பார்த்ததோட விட்டுறீங்க. நிறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ல என்னென்ன நீங்க சொல்ல வரீங்க, டிபார்ட்மெண்ட் சைடுக்காக தான் நான் பேசிக்கிறேன். அப்ப டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன மாற்றங்கள் தேவை அப்படின்றத ஒரு நீங்க கமெண்ட்ல சொல்ல நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணி அதுவே நம்ம ஒரு தனியா வீடியோவே போடலாம். இப்போ வந்து நம்ம இந்த 2026 ஆன்லைன்ல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் வித் டெஸ்ட் பேட்சோட. இப்ப அதுக்கு நம்ம என்ன, நம்மளுடைய இந்த கிளாஸ்ல என்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கு அப்படின்றத இந்த நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. ஒரு கனவு ஒரே தேர்வு. நம்மளுடைய கனவு என்ன, காக்கி சட்டை அணியணும். பிசியாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் என்ன, நமக்கு அந்த காக்கி சீருடை அணியணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு. அதுக்கு இந்த ஒரு எக்ஸாம் நமக்கு இந்த ஒரு எக்ஸாமை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது. அப்படின்னு தான் இப்ப இந்த எக்ஸாமை நீங்க அணுகணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, முழுமையான ஒரு புதிய பாடத்திட்ட அடிப்படையிலான பயிற்சி. இப்ப ஏன் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து புக்கே சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் கிளப்புறாங்க. முதல்ல சில விஷயங்கள் கன்ஃபார்ம் இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சொல்லணும். தெரியல அப்படின்னா நம்ம அடிக்கடிக்கு அதுல வீடியோவா நம்ம சொல்லக்கூடாது. இப்ப நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணல, அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எக்ஸாம் இப்ப என்ன சிலபஸ் கொடுக்க போறாங்களோ அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில நாம மெயினா போக்கஸ்டா எதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்க போறாங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு லைவா வந்து நான் உங்க கூடவே தான் நாங்க பயணிக்க போறோம். கிளாஸஸ், அதாவது ரெகுலர் பேட்ச்ல நீங்க எப்படி வந்து அட்டன் பண்ண போறீங்களோ அது மாதிரி நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு லைவ்ல கிளாஸ் வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்க போறேன். அதாவது 6th ல இருந்து 12th வரைக்கும் லைன் பை லைனா உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் புக்கை வச்சே உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போறேன். அதுல நான் வந்து எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அப்படின்றத உங்களையே நான் நோட்ஸ் எடுக்க வச்சு ஷார்ட்கட் சொல்லி அதெல்லாம் சொல்லி தரப்போறேன். லைவ் கிளாஸ் வாரத்துல 3 நாள் உங்களுக்கு கிளாஸ் நடக்குங்க. வாரத்துல 3 நாள் கிளாஸ். 3 நாள் கிளாஸும் உங்களுக்கு வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேர கிளாஸ் இருக்கும். 6 மணி நேரம். அந்த 6 மணி நேர கிளாஸ்ல நம்ம சைக்காலஜி, ஜிகே இதை வந்து நல்லா நம்ம கிளியரா பார்க்க போறோம். டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, நல்லா பாத்துக்க. 15ஆம் தேதி உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப 15ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதுல இருந்து உங்களுக்கு டெய்லியுமே நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கு. இல்லைன்னா அடுத்த நாள் காலையில டெஸ்ட் இருக்கு. ஆனா டெய்லியுமே உங்களுக்கு ஆன்லைன்ல நான் வந்து ஒரு இன்னைக்கு என்ன நடத்துறோம் அப்படின்ற அந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு நான் 30 கொஸ்டின் என்ன பண்ணுவேன், ஆன்லைன்லயே உங்களுக்கு நான் செல்லுல ஒரு லிங்க் அனுப்பிடுவேன். அந்த லிங்கை நீங்க டச் பண்ணி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வீக்லி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கு. வீக்லி உங்களுக்கு கடைசி நாள்ல என்ன இருக்குன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருவேன். வாரத்துல அந்த கடைசி நாள் என்ன பண்ணுவேன்னா பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க. 6th ல இருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நோட் வாங்க சொல்ல போறேன். பெரிய நோட், அந்த 480 ஸ்கொயர் அந்த பெரிய நோட் இருக்குல்ல, அந்த 3 நோட் வாங்கணும். அந்த 3 நோட் வாங்கி சயின்ஸுக்குன்னு தனியா, சோசியலுக்குன்னு தனியா, மேக்ஸுக்கு அதுக்குன்னு தனியா, அது மாதிரி 3 நோட்டை வச்சு நான் உங்களுக்கு லைன் பை லைனா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் இப்படி ரொம்ப படிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க கைப்பட நீங்க எழுதி இருக்க போறீங்க. நாம ஒரு 2 மாசம் இது மாதிரி கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஃபுல் மெட்டீரியல் 2 மாசத்துல எடுக்க வச்சிட போறோம். அதுக்கப்புறம் டோட்டலா ரிவிஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், லைவ்ல கிளாஸ் வந்து உங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு திரும்ப ஷார்ட்கட், எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட்டை வந்து எதெல்லாம் நம்ம ஈஸியா ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் மீட்ல நான் நிறைய டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நான் லா எடுக்கக்குள்ள நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இப்ப அது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப ஜிகேல எடுக்க போறோம். அதுக்கு அடுத்தது டாபிக் வைஸா தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா முடிப்போம்.
எக்ஸாம்ல 6th இருந்து 12th வரைக்குமே இப்ப சயின்ஸை பொறுத்த வரைக்குமே இப்ப அமிலம் காரம் அப்படின்னு இருக்குன்னா 6th இருந்து 12th வரைக்கும் எந்தெந்த டாபிக் எந்தெந்த புக்ல இருக்கு அது எல்லாமே அமிலம் காரம் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்படியே அந்த அமிலம் காரம் உப்புன்னு சொல்லிட்டு 8th இருக்கா, அதுக்கடுத்து 9th இருக்கு, அதுக்கப்புறம் 10th ஒரு பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அந்த அமிலம் காரம் உப்பு ஃபுல் சிலபஸ் அப்படியே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நோட்ஸா உங்களை எடுக்க வச்சிருவேன். பக்காவா நம்ம நடத்த போறோம், புரியுதுங்களா? அடுத்தது உங்களுக்கு நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் நடக்குதுல அது எல்லாத்தையும் நான் ஒண்ணு என்ன பண்ண போறேன்னா ரேங்க் லிஸ்ட் விடுவோம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் டெய்லியுமே நான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் லைவ்ல வந்து உங்களுடைய டவுட் கேள்வி கேட்போம். டெய்லியுமே உங்களுக்கு 1 மணி நேரம் லைவ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டு 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 என்ன பண்ண போறோம், ஆன்சர் சொல்ல போறோம். அதுக்கப்புறம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் எல்லாமே வந்து அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்க, இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. மெயினா நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெறும் வரை முழுமையான வழிகாட்டுதல், புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எஸ்ஐ எக்ஸாம் வரைக்குமே நான் அதாவது உங்களுக்கு நாங்க டெஸ்ட் கிளாஸ் எல்லாமே 5 monthல கிளியரா முடிச்சிருவோம். 5 monthல அதாவது வாரத்துல 3 நாள் கிளாஸ், அந்த 3 நாள் கிளாஸ். ஆனா அடுத்த நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் அதுல நாம வந்து லைவ்ல வருவோம், அப்ப கிளாஸ் நடக்கும். ஆனா இருந்தாலும் லைவ்ல வந்து நிறைய அதான் எப்பப்பெல்லாம் நாங்க வந்து ஒரு டைம் சொல்லுவோம். அது இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டேபிள் கால் போட்டுருவோம் எப்பப்பெல்லாம் கிளாஸ் உண்டு. இந்த வீக்லி உங்களுக்கு வந்து என்னது ஒரு டேபிள் காலம் வந்துடும். அதுல எந்தெந்த மணி நேரம் எந்த மணில இருந்து மெயினா நைட்டு தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும், நைட்டு தான். அதே மாதிரி காலையில இருக்கும். இது மாதிரிதான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நீங்க தான் மெட்டீரியலே எடுக்க போறீங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புக்கை வச்சுதான் நடத்த போறோம். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இதை நீங்க இது வரைக்கும் நீங்க வந்து எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர்ல எப்படி நீங்க ஆக்ட் பண்ண போறீங்களோ அதே ஃபீல் தான் வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம், வீட்டுல இருந்தே படிக்கலாம். இதுல வீட்டுல இருந்தே இப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டால படிக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நீங்க கிளாஸ் அப்படியே டியூட்டில இருக்கிறீங்க அப்படின்னா ஹெட்செட்டை போட்டு நீங்க மட்டும் என்ன பண்ணலாம், ஏன்னா ஒரு ஃப்ரீயான ஒரு டியூட்டில இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது சக்சஸ் 100% நான் சொல்றேன். கண்டிப்பா இது வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும். எப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 15ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுறாதீங்க. ரொம்ப அதிகமான பேரை நாங்க வந்து இதுல எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா டெஸ்ட் பேட்ச்னா நாங்க அது எல்லாரையும் சேர்த்துக்குவோம். இது வந்து கிளாஸ் வீடியோ கிளாஸ் எடுக்க போறோம், ஆன்லைன்ல கிளாஸ் கண்டக்ட் பண்றதுனால 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்க வந்து அனுமதி கொடுத்துருக்கிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆஃபர். அதாவது எப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து ஓகே, புரியுதுங்களா? அதாவது 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நாம இந்த லைவ் கிளாஸ் வீடியோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 20க்கு மேல நம்ம அனுமதிக்கல. அதாவது ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணத்துல நாம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். டெஸ்ட் பேட்சும் உண்டு. அதாவது ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சும் இப்ப நம்ம நடத்தின்னு தான் இருக்கிறோம். இப்ப டெஸ்ட் பேட்ச் போயின்னு இருக்கு. இப்ப டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க தாராளமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ கிளாஸோட நாங்க டெஸ்ட் இப்ப நான் சொன்னதெல்லாம் இப்ப வீடியோ கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நான் சொன்னது. இப்ப லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு, அதாவது கிளாஸோட சேர்த்து டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றவங்களும் இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 7904182924. இந்த நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி கண்டிப்பா இதுக்கு வாங்க. இது 100%. அதாவது நீங்க சார் நான் ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணும் அப்படின்னா கூட பரவாயில்ல, வந்து ஜாயின் பண்ணுங்க, பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனமா தான் இருக்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட், புரியுதுங்களா? அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா தினசரி டெஸ்ட் உறுதியான சக்சஸ் தான் தரும். நம்ம டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இருக்கிறது நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டா விட்டுறாதீங்க. இருக்கிற நாளை உங்களுடைய நாளா பயன்படுத்தி அதை எப்படி வெற்றியா மாத்தணும். இந்த ஒரு வருஷம் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க சப் இன்ஸ்பெக்டர், பிசி, போலீஸா ஆயிடலாம்.
புரியுதுங்களா? காக்கி தான் நம்மளுடைய சீருடை, காக்கி தான் உங்களுடைய கனவு. ஏன்னா இப்ப அதாவது அரசு மாறிடுச்சு. அவங்க சொன்ன அறிக்கை என்னன்னா போலீஸ் காவல்துறைக்குன்னு ஒரு தனியா அறிக்கை விட்டுட்டார், சம்பளமே அதிகப்படுத்த போறான்னு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, விட்டுறாதீங்க. பே கமிஷன் 8th பே கமிஷன் வேற வருது, சம்பளம் ரொம்ப அதிகமாயிடும். இதை யாருமே விட்டுறாதீங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு டவுட் எதனா இருக்கு அப்படின்னா 7904182924 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன். தேங்க்யூ.